ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் யுவரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ராஜா ராணி சீரியல் ஆலியா மனசா அண்ட் சஞ்சீவ் இருக்காங்க இல்லையா, அவங்க 1.5 கோடி செலவில் மிக பிரம்மாண்டமான வீடு கட்டியிருக்காங்க. ஸோ அந்த வீடுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு எமோஷ்னலான ஸ்டோரியை பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சீவ் ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காரு. அது ரொம்பவே எமோஷ்னலாகவும் ரொம்பவே அழகாகவும் ரொம்பவே அழகான லவ் ஸ்டோரியாகவும் இருந்துச்சு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆலியா மனசா அண்ட் சஞ்சீவ் 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ராஜா ராணி சீரியலில் தான் கமிட் ஆனாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சீவ் ரொம்ப ரிச்சான ஃபேமிலியை சேர்ந்தவரா அப்படின்றது கிடையாது. ஸோ சஞ்சீவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் சொந்தமாக ஒரு வீடு இருந்திருக்கு. ஸோ சஞ்சீவோட அப்பாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேன்சர் வந்துருச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட சொந்த வீடை ஒரு 8 லட்ச ரூபாய்க்கு விற்றுட்டு ஒரு 4 lakhs பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவழிச்சிட்டாங்க. மீதி இருக்க 4 lakhs எடுத்துகிட்டு தான் சென்னை போயிருக்காங்க. அப்போ சஞ்சீவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் நூற்றாண்டு விழாவில் டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் டான்ஸ் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவருக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது அடுத்தடுத்து அவருக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கல. ஸோ அந்த வேளையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மாவும் அவங்க அண்ணனும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க அப்பா பார்த்தீங்க அப்படின்னா டெத் ஆகிட்டாங்க. ஸோ அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் பியூட்டி பார்லர் எப்படியாவது ஒரு 3 ஃபங்க்ஷனாவது அட்டன் பண்ணி எப்படியாவது நான் சம்பாதிக்கிறேன், அண்ணன் பார்த்துக்குவாங்க, நீ உன்னோட வாய்ப்பை தேடு அப்படின்னு சொல்லும்போது அவர் நிறைய என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வாய்ப்பு தேடி 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 போயிருக்காரு. அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ராஜா ராணி சீரியல் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த ராஜா ராணி சீரியலில் தான் நம்ம ஆலியா மனசாவை மீட் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆலியா மனசாவை என்னென்னா ஆலியா மனசா வீட்டு சைடு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் ஆலியா மனசா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டை எதிர்த்து சஞ்சீவை கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சீரியல் முடிஞ்சதுமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆலியா மனசா இந்த குழந்தைய பெற்றுக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப சஞ்சீவ் வீட்டு சைடு உன்னோட விருப்பம் தான் அப்படின்னு சொன்னப்போ இல்லை ஆலியா என்னோட குழந்தைய நான் பெற்று எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆலியா அவங்களோட குழந்தைய என்ன அப்படின்னா நல்லபடியாக பெற்றெடுத்ததுக்கப்புறம் ரொம்பவே குண்டாயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப டீமோட்டிவேட்டாக இருந்தப்பையும் சஞ்சீவ் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவங்கள மோட்டிவ் பண்ணி அடுத்த சீரியலில் நடிக்க என்ன அப்படின்னா ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு சப்போர்ட்னால தான் 2வது குழந்தையும் அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகி 2வது குழந்தையும் பெற்று எடுத்திருக்காங்க. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சீவ் ஆலியாவுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தாரு இல்லையா, அதை பற்றி ஒரு எமோஷ்னல் ஸ்டோரி சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட கார் ஒன்று முன்னாடியே இருந்திருக்கு. அவர் வாய்ப்பு தேடி அலையும் போதெல்லாம் அந்த கார் தான் எடுத்துகிட்டு போயிருக்காரு. எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலுமே அவர் விற்காத அந்த காரை அவர் வாய்ப்பு தேடி கிடைக்காம இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் அந்த காரை ஃபைனான்ஸ் கட்ட முடியாமல் அவரோட பர்த்டே அன்னைக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். ஸோ தன்னோட குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி தன்ட்ட கார் இருக்கணும் அப்படின்றதுனால தான் ஆலியாவுக்கு அவர் காரும் வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலியாவும் என்ன அப்படின்னா சஞ்சீவுக்கு பயங்கர ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அவங்க வீடு சப்போர்ட் பண்ணாதப்பையும் ஸோ அவங்களோட அதாவது என்ன அப்படின்னா சஞ்சீவோட ஒரு அம்மா அப்பாவோட பேரில் அந்த வீடை சர்ப்ரைஸ் பண்ணது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ தன்னோட ஹஸ்பண்டோட வீடு மட்டும் வேணும் அப்படின்றதும் தன்னோட அம்மா அப்பாவுக்கு அவர் ஒரு எமோஷனலாக ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து அவங்களோட எமோஷனலுக்கு மரியாதை கொடுத்ததும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த வீட்டுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு அழகான எமோஷனல் ஸ்டோரி இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம நம்ம சேனலுக்கு உள்ள கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு நாகராஜ்.